என் பெயர் பிரபாகரன். இன்று நான் உங்களிடம் சொல்லப்போவது என் வாழ்வில் நடந்த மிகப்பெரிய சம்பவம். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனாக வேலை பார்த்து வருகிறேன். எனக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. என் மனைவி செல்வி ஒரு மொபைல் கடையில் விற்பனையாளராக வேலை செய்கிறாள். எங்களுக்கு 3 வயது ஆகும் அழகான ஆண் குழந்தை ஒன்று உண்டு. என் அப்பா ராமசாமி ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர் கணிதம் பாடம் நடத்தியவர். மிகவும் கண்டிப்பானவர். ஒழுக்கத்தை மிகவும் முக்கியமாக கருதுபவர். என் அம்மா மாலதியும் ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர்தான். தமிழ் இலக்கியம் அவருடைய பாடம். நான் உயரமானவன். சுமார் 5 அடி 10 இன்ச் இருக்கும். நல்ல வலிமையான உடலமைப்பு. தினமும் காலையில் ஜிம்முக்கு செல்வேன். கருமையான சுருள் கூந்தல் என் தலையில் அலை அலையாக விழும். கூர்மையான கண்கள், நேர்கோட்டு மூக்கு, அகன்ற தோள்கள் என்று எனக்கு நல்ல தோற்றம் இருந்தது. நண்பர்கள் என்னை ஹீரோ மாதிரி இருக்கேன்னு கிண்டல் செய்வார்கள். சிரிக்கும்போது என் கன்னத்தில் குழி விழும். அது என் தோற்றத்திற்கு கூடுதல் அழகு சேர்க்கும். என் அம்மா மாலதி 60 வயதாகியும் 45 வயது பெண் போல இளமையாக தெரிவார். வெளுப்பான நிறம். நீண்ட கருங்கூந்தல் இடுப்பு வரை வளர்ந்திருக்கும். சிறிதும் நரைக்காமல் இருப்பது அவரது சிறப்பு. அழகான முகம். பெரிய கண்கள். மென்மையான குரல். எப்போதும் மல்லிகை மலர் வாசனை அவரை சுற்றி இருக்கும். உயரம் குறைவு, ஆனால் நல்ல உடல் அமைப்பு. தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து யோகா செய்வார். அதனால் அவருடைய உடல்நிலை மிகவும் சிறப்பாக இருந்தது. எங்கள் தெருவில் எல்லோரும் என் அம்மாவின் இளமையை பாராட்டுவார்கள். இந்த வயசுலையும் இப்படி இருக்கீங்களே மாலதி அக்கா என்று சொல்வார்கள். அம்மா எப்போதும் நளினமான சேலை கட்டுவார். அதில் அவர் மிகவும் அழகாக காட்சியளிப்பார். என் அம்மாவும் நானும் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். எங்களுக்குள் ஒரு விசேஷ பிணைப்பு இருந்தது. சிறுவயதில் இருந்தே அப்படித்தான். நான் என் அம்மாவிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வேன். என் நண்பர்களிடம் கூடச் சொல்லாத விஷயங்களை அம்மாவிடம் சொல்வேன். புள்ளி. அதேபோல அம்மாவும் என்னிடம் தன் மனதில் இருப்பதை எல்லாம் சொல்வார். காலையில் எழுந்ததும் நான் முதலில் அம்மாவை தேடுவேன். அம்மா, காபி ரெடியா என்று கேட்பேன். அம்மா சமையலறையில் இருந்து வந்துட்டேண்டா கண்ணு என்று சொல்லி 2 டம்ளர் கொதிக்கும் காபியுடன் வருவார். நாங்கள் வீட்டின் முன் வராண்டாவில் அமர்ந்து காபி குடிப்போம். அப்போது அம்மா தினசரி செய்திகளை சொல்வார். நான் என் நாள் திட்டத்தை சொல்வேன். அம்மா எனக்கு சமைப்பதில் மிகவும் கவனம் செலுத்துவார். என் பிடித்த உணவுகளை தினமும் செய்வார். என்னடா இன்னைக்கு சாப்பிடணும் என்று கேட்பார். அம்மா, உங்க கைப்பக்குவத்துல எதுவா இருந்தாலும் சாப்பிடுவேன் என்று நான் சொல்வேன். அம்மா சிரித்துக்கொண்டே, சரி, உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செய்றேன் என்று சொல்வார். நான் அலுவலகத்திற்கு செல்லும் முன் அம்மா என் சட்டையை சரிபார்ப்பார். இந்த ஷர்ட் நல்லா இஸ்திரி பண்ணலையே, இன்னொன்னு போட்டுக்க என்று சொல்வார். நான் மாற்றி போடுவேன். இப்ப பாரு, எவ்வளவு நல்லா இருக்கே. என் மகன் ஹீரோ மாதிரி இருக்கானும் என்று பெருமையாக சொல்வார். அம்மா தினமும் என் ஷூவை துடைத்து வைப்பார். அம்மா, நீங்க இதெல்லாம் செய்ய வேணாம், நான் பார்த்துக்கறேன் என்று நான் சொல்வேன். சும்மா இரு, என் மகனுக்கு நான் செய்றதுல என்ன தப்பு இருக்கு என்று சொல்வார். மாலையில் நான் வீடு திரும்பியதும் அம்மா கதவை திறந்து வரவேற்பார். எப்படிடா வேலை? சோர்வா இருக்கியா என்று கேட்பார். நான் கொஞ்சம் டயர்டா இருக்கு அம்மா என்று சொன்னால் உடனே போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் கஃபி கொண்டுவரேன் என்று சொல்வார். நான் ஃப்ரெஷ் ஆகி வரும்போது அம்மா வெந்நீரில் கால் ஊற வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்திருப்பார். வா கண்ணு, காலை இந்த தண்ணீர்ல வை, சோர்வு போயிடும் என்று சொல்வார். சில சமயம் நான் அலுவலகத்தில் லேட் வரை வேலை செய்ய வேண்டியிருக்கும். இரவு 10, 11 மணிக்கு வீடு திரும்புவேன்.
அப்போதெல்லாம் அம்மா தூங்காமல் காத்திருப்பார். நீங்க ஏன் இன்னும் தூங்கல அம்மா என்று கேட்பேன். நீ வரும் வரைக்கும் என்னால தூங்க முடியாதுடா. வா சாப்பிடு என்று சூடான உணவை பரிமாறுவார். என் பக்கத்தில் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுடா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். வாரம் இருமுறை சந்தைக்கு போவது என்பது எங்களுக்கான சிறப்பு நேரம். வெள்ளி மற்றும் ஞாயிறு காலைகளில் நாங்கள் சேர்ந்து சந்தைக்கு செல்வோம். அம்மா என் பைக்கில் பின்னால் உட்காருவார். மெதுவா ஓட்டுடா, பயமா இருக்கு என்று சொல்வார். நான் நம்பிக்கையோட இருங்க அம்மா, நான் பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன் என்று சொல்வேன். சந்தையில் காய்கறிகள் வாங்கும்போது அம்மா என்னை அழைப்பார். இந்த தக்காளி நல்லா இருக்கா பாரு என்று கேட்பார். நான் தக்காளியை கையில் எடுத்து பார்ப்பேன். பர்ஃபெக்ட் அம்மா, வாங்குங்க என்று சொல்வேன். கடைக்காரர், அம்மா மகன் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க, இப்படி சேர்ந்து சந்தைக்கு வர்றது ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்வார். பழங்கள் வாங்கும்போது நான் அம்மாவிடம் கேட்பேன். அம்மா, உங்களுக்கு எந்த பழம் வேணும்? அம்மா, எனக்கு வேண்டாம்டா, உனக்கும் குழந்தைக்கும் வாங்கிக்க என்று சொல்வார். நான், இல்லை அம்மா, உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க என்று வற்புறுத்துவேன். சரி, ஆப்பிள் வாங்கு என்று சொல்வார். நான் சிறந்த ஆப்பிள்களை தேர்ந்தெடுத்து வாங்குவேன். சந்தையில் கனமான பொருட்களை நான் தூக்கி எடுப்பேன். அரிசி பை, மளிகை சாமான்கள் எல்லாவற்றையும் நான் சுமப்பேன். அம்மா, நீங்க வெறும் கையோட வாங்க, நான் எல்லாத்தையும் தூக்கிக்கிறேன் என்று சொல்வேன். அம்மா பெருமையாக என்னை பார்ப்பார். என் மகன் எவ்வளவு பலசாலி என்று சொல்வார். சந்தையில் இருந்து திரும்பும்போது ஐஸ்கிரீம் கடையில் நிறுத்துவேன். அம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்று கேட்பேன். அம்மா சிரித்துக்கொண்டே, உனக்கு எப்பவும் ஐஸ்கிரீம் தான் ஞாபகம் வரும் என்று சொல்வார். நாங்கள் இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கொண்டே அடுத்த கடைகளை பார்ப்போம். வீட்டு வேலைகளில் நான் அம்மாவுக்கு உதவுவேன். வார இறுதியில் வீட்டை சுத்தம் செய்யும்போது அம்மாவுடன் சேர்ந்து வேலை செய்வேன். அம்மா, நான் உயரமான இடங்கள்ல இருக்குறதை சுத்தம் பண்றேன், நீங்க கீழ பாருங்க என்று சொல்வேன். மின் விளக்குகளை சரி செய்வது, மின்விசிறிகளை சுத்தம் செய்வது, ஜன்னல்களை துடைப்பது எல்லாம் நான் செய்வேன். எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் என்று அம்மா என் மனைவியிடம் பெருமையாக சொல்வார். மாலை நேரங்களில் நாங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் நேரம் செலவிடுவோம். அது எங்களுக்கான சிறப்பு இடம். அங்கே மல்லிகை, ரோஜா, சம்பங்கி செடிகள் இருந்தன. அம்மா தோட்டத்தை பராமரிப்பார். நான் உதவுவேன். அம்மா, இந்த செடிக்கு தண்ணீர் ஊத்தவா என்று கேட்பேன். ஆமாடா, கொஞ்சம் போட்டுடு என்று சொல்வார். தோட்டத்தில் ஒரு பெஞ்ச் வைத்திருந்தோம். அதில் அமர்ந்து நாங்கள் பேசுவோம். சில சமயம் மணிக்கணக்கில் பேசுவோம். அம்மா, உங்க கல்லூரி நாட்கள் எப்படி இருந்துச்சு என்று நான் கேட்பேன். அம்மா தன் இளமை கால கதைகளை சொல்வார். எப்படி பேராசிரியர் பயிற்சி எடுத்தார், எப்படி முதல் வகுப்பு எடுத்தார் என்று எல்லாவற்றையும் விவரமாக சொல்வார். நான் ஆர்வமாக கேட்பேன். அம்மா, நீங்க எப்படி அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணீங்க என்று கேட்பேன். அம்மா சிரித்துக்கொண்டே, அது அந்த காலம்டா, பெற்றோர்கள் முடிவு பண்ணின கல்யாணம். ஆனா உன் அப்பா நல்ல மனுஷன், எனக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டார் என்று சொல்வார். நான் என் அலுவலக அனுபவங்களை அம்மாவிடம் சொல்வேன். இன்னைக்கு ஒரு புதுசா வந்த இன்ஜினியர் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான் அம்மா என்று சொல்வேன். அம்மா ஆறுதலாக, பரவால்லடா, நீ உன் வேலையை நல்லா பண்ணு, மத்தது எல்லாம் சரியாயிடும் என்று சொல்வார். நான் புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவன். அம்மாவும் அப்படித்தான். நாங்கள் இருவரும் நூலகத்திற்கு சேர்ந்து செல்வோம். அம்மா, இந்த புத்தகம் படிச்சீங்களா என்று கேட்பேன். இல்லைடா, நல்லா இருக்கா என்று கேட்பார். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் படிங்க என்று சொல்லி புத்தகத்தை கொடுப்பேன்.
அதேபோல அம்மாவும் தன் பிடித்த புத்தகங்களை என்னிடம் பகிர்வார். வார இறுதியில் திரைப்படம் பார்ப்பது எங்கள் வழக்கம். அம்மா, இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம் என்று கேட்பேன். நாங்கள் சேர்ந்து படம் தேர்வு செய்வோம். அம்மாவுக்கு பழைய தமிழ் படங்கள் பிடிக்கும். எனக்கு புதிய படங்கள் பிடிக்கும். சரி, இன்னைக்கு உங்க பிடிச்ச பழைய படம் பார்க்கலாம், நாளைக்கு என்னோட புதிய படம் என்று சமரசம் செய்வோம். சமையலறையில் அம்மாவுக்கு உதவுவேன். காய்கறிகளை நறுக்குவேன். அம்மா, இதை இப்படி நறுக்கலாமா என்று கேட்பேன். ஆமாடா, நல்லா நறுக்குற என்று அம்மா சொல்வார். சில சமயம் நான் சமைக்க முயற்சி செய்வேன். அம்மா பக்கத்தில் நின்று வழிகாட்டுவார். இப்ப கொஞ்சம் உப்பு சேர், அதுக்கப்புறம் மசாலா போடு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். என் மனைவி செல்வி கடையில் வேலை பார்ப்பதால் சில நேரங்களில் வீட்டில் இருக்க முடியாது. அப்போது என் மகனை நான் பார்த்துக்கொள்வேன். அம்மாவும் உதவுவார். அம்மா, குழந்தை அழுதுகிட்டு இருக்கான், என்ன பண்ணலாம் என்று நான் குழப்பத்தில் கேட்பேன். அம்மா குழந்தையை தூக்கி தாலாட்டுவார். இப்படி தான் கண்ணு, கொஞ்சம் அன்போட தூக்கு, சரியாயிடும் என்று கற்றுக் கொடுப்பார். அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நான் மிகவும் கவலைப்படுவேன். அம்மா, டாக்டர் கிட்ட போகலாமா என்று கேட்பேன். பரவாயில்லடா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் என்று அம்மா சொல்வார். ஆனால் நான் கேட்க மாட்டேன். அம்மாவை அழைத்துக்கொண்டு மருத்துவரிடம் செல்வேன். அம்மா, உங்க ஆரோக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்வேன். அம்மாவும் என்னை மிகவும் பாதுகாப்பார். நான் கொஞ்சம் சளி இருமல் வந்தாலும் கவலைப்படுவார். உடனே கஷாயம் செய்து கொடுப்பார். இதை குடிச்சுட்டு படுத்துக்க, சரியாயிடும் என்று சொல்வார். இரவு எத்தனை முறை எழுந்து என்னை பார்ப்பார். ஜுரம் குறைஞ்சிருச்சா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். இப்படி எங்களுக்குள் ஒரு அசாதாரண நெருக்கம் இருந்தது. நாங்கள் தாய் மகன் மட்டுமல்ல, சிறந்த நண்பர்களாகவும் இருந்தோம். ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இருக்க முடியாது என்ற நிலை. ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு அலுவலகத்தில் விடுமுறை. என் மனைவி கடைக்கு சென்றிருந்தாள். என் மகனை பாட்டியார் தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றிருந்தார். அப்பா வங்கி வேலையாக வெளியே போயிருந்தார். வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும் இருந்தோம். காலையில் எழுந்ததும் அம்மா சொன்னார், இன்னைக்கு நாம 2 பேரும் மட்டும் தான் வீட்டுல இருக்கோம். என்ன பண்ணலாம் அம்மா, நீண்ட நாளாச்சு நாம சேர்ந்து நிறைய நேரம் பேசி. இன்னைக்கு நல்லா பேசலாம் என்று நான் சொன்னேன். காலை முழுவதும் நாங்கள் வீட்டை சுத்தம் செய்தோம். அம்மா சமையல் செய்தார். நான் உதவினேன். மதியம் சேர்ந்து சாப்பிட்டோம். மதிய உறக்கம் முடிந்து மாலை ஆனது. அம்மா, தோட்டத்துக்கு போகலாமா என்று கேட்டேன். போகலாம் கண்ணு என்று அம்மா சொன்னார். நாங்கள் தோட்டத்தில் பெஞ்சில் அமர்ந்தோம். மாலை வேளை. சூரியன் மெல்ல மறையத் தொடங்கியது. மல்லிகை மலர்களின் வாசனை காற்றில் கலந்து வந்தது. இதமான தென்றல் வீசிக்கொண்டிருந்தது. அம்மா, உங்களுக்கு நான் எப்படி என்று நான் கேட்டேன். நீ எனக்கு எல்லாமே கண்ணு. என் பெருமை, என் மகிழ்ச்சி. உன்னை மாதிரி ஒரு மகன் கிடைச்சது என் பாக்கியம் என்று அம்மா உருக்கமாக சொன்னார். நீங்களும் எனக்கு மிக முக்கியம் அம்மா. என் வாழ்க்கையில் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது என்று நான் சொன்னேன். எங்கள் பேச்சு தொடர்ந்தது. பழைய நினைவுகள், கனவுகள், எதிர்காலம் என்று எல்லாவற்றையும் பேசினோம். மணிக்கணக்கில் பேசினோம். கலகலவென சிரித்தோம். பாடல்கள் பாடினோம். மாலை மயங்கியது. சூரியன் மறைந்தது. அந்த அமைதியான, இதமான சூழலில் எங்கள் நெருக்கம் அதிகரித்தது. நான் அம்மாவின் கையை பிடித்தேன். அம்மா, உங்க கை ரொம்ப மென்மையா இருக்கு என்று சொன்னேன். அம்மா என் கையை பிடித்தார். உன் கை ரொம்ப பலமா இருக்குடா என்று சொன்னார். அந்த தொடுதலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. வழக்கத்தை விட வேறுபட்ட உணர்வு. நான் அம்மாவின் தோளில் தலை சாய்த்தேன்.
அம்மா என் தலையை தடவினார். என் செல்ல குழந்தை என்று சொன்னார். நான் அம்மாவை பார்த்தேன். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அம்மா மிகவும் அழகாக தெரிந்தார். அவரது கண்கள் பளபளத்தன. அவரது முகம் ஒரு வித பிரகாசத்துடன் இருந்தது. அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று நான் சொன்னேன். அம்மா சிரித்தார். நீயும் ரொம்ப அழகா இருக்கடா என்று சொன்னார். என்னவோ நடக்கத் தொடங்கியது. நான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் அம்மாவின் கன்னத்தை தொட்டேன். அம்மா என்னை வினோதமாக பார்த்தார். ஆனால் என் கையை விலக்கவில்லை. நான் அம்மாவின் முகத்திற்கு நெருக்கமாக சென்றேன். அம்மாவும் என்னை நோக்கி வந்தார். அந்த கணம் எல்லா தார்மீகமும், எல்லா நியாயமும், எல்லா உறவுகளின் எல்லைகளும் மறைந்து போனது. நாங்கள் தவறு செய்தோம். மிகப்பெரிய, மன்னிக்க முடியாத தவறு. அது எப்படி ஆரம்பித்தது என்று எனக்கு இப்போதும் தெளிவாக தெரியவில்லை. ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிட்டது. தாயும் மகனும் என்ற எல்லை மறைந்து ஏதோ வேறு உணர்வுகள் மேலெழுந்தன. அன்று மாலை முழுவதும் நாங்கள் அந்த தவறில் மூழ்கியிருந்தோம். மீண்டும் மீண்டும் செய்தோம். நேரம் நின்று போனது. உலகம் மறைந்தது. இருப்பது நாங்கள் இருவர் மட்டும். இரவு ஆனது. எங்களுக்கு தெரிந்தது. நாங்கள் என்ன செய்துவிட்டோம் என்று புரிந்தது. அம்மா திடீரென என்னை விலக்கினார். எழுந்து நின்று கதறி அழத் தொடங்கினார். என்னடா இது செஞ்சோம்? என்னடா இது நடந்துச்சு? இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? என்று தன் தலையில் அடித்துக்கொண்டார். நானும் அதிர்ச்சியில் இருந்தேன். குற்ற உணர்வு என்னை நசுக்கியது. அம்மா, என்னை மன்னிச்சுடுங்க. நான் என்ன செஞ்சேன்னே தெரியல. இது தவறு, மிகப்பெரிய தவறு என்று விக்கி விக்கி அழுதேன். அம்மா என் பக்கம் வந்து என்னை கட்டிப்பிடித்தார். இருவரும் சேர்ந்து அழுதோம். மணிக்கணக்கில் அழுதோம். கண்ணு, இது நம்ம இருவருடைய தவறு. இனிமே இது நடக்கவே கூடாது. இதை நாம மறந்துட வேண்டியதுதான். யாருக்கும் தெரிஞ்சா நம்ம குடும்பமே அழிஞ்சுடும். உன் அப்பா, உன் மனைவி, உன் குழந்தை எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க என்று அம்மா உறுதியாக சொன்னார். நான் தலையாட்டினேன். ஆமா அம்மா, இது மிகப்பெரிய தவறு. இனிமே இது நடக்காது. சத்தியமா சொல்றேன் என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் தங்கள் உணர்வுகளை அடக்கிக்கொண்டு இது இனி நடக்காது என்று உறுதி எடுத்துக்கொண்டோம். மற்றவர்கள் வீடு திரும்பியபோது நாங்கள் இயல்பாக நடித்தோம். எதுவும் நடக்காதது போல பாவனை செய்தோம். ஆனால் எங்கள் மனதில் அந்த தவறு கனத்துக்கொண்டே இருந்தது. அடுத்த சில வாரங்கள் நான் அம்மாவை தவிர்த்தேன். அம்மாவும் என்னுடன் பேசுவதை குறைத்து கொண்டார். வீட்டில் மற்றவர்கள் இதை கவனித்தார்கள். என்னடா அம்மா கூட பேச மாட்டேங்குறே என்று என் மனைவி கேட்டாள். ஒன்னும் இல்ல, கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு, சரியாயிடும் என்று நான் சொன்னேன். மாதங்கள் கடந்தன. குற்ற உணர்வு மங்கியது. மீண்டும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். பழையபடி சிரித்து விளையாடினோம். கடைகளுக்கு சேர்ந்து சென்றோம். ஆனால் அந்த தவறு எங்கள் உள்ளத்தில் இருந்து போகவில்லை. அது ஒரு விதத்தில் எங்கள் உறவை மாற்றியிருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. குடும்பத்தினர் அனைவரும் ஒரு திருமண விழாவுக்கு அண்டை மாநகரம் சென்றிருந்தனர். எனக்கு அலுவலக வேலை காரணமாக செல்ல முடியவில்லை. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வீட்டில் தங்கிவிட்டார். மாலை வேளை. மீண்டும் அதே தோட்டம், அதே சூழல். அம்மா என்று நான் சொன்னேன். கண்ணு என்று அம்மா சொன்னார். எங்கள் கண்கள் சந்தித்தன. அந்த பார்வையில் எல்லாம் இருந்தது. இம்முறை குற்ற உணர்வு கொஞ்சம் குறைவாக இருந்தது. முதல் முறை தவறு என்று நாங்கள் பயந்த உணர்வுகள் இப்போது கொஞ்சம் இயல்பாக தோன்றின. மீண்டும் நாங்கள் அந்த எல்லையை தாண்டினோம். மீண்டும் அந்த தவறில் மூழ்கினோம். அன்று முழுவதும் பலமுறை அந்த தவறு நடந்தது. நாங்கள் இருவரும் தங்களை முற்றிலும் மறந்து தார்மீகத்தை தூக்கி எறிந்து அந்த தவறான உறவில் ஈடுபட்டோம். இம்முறை அழுகை குறைவு. குற்ற உணர்வும் குறைவு.
ஆனால் ஒரு உடன்பாடு இருந்தது. இது யாருக்கும் தெரியக்கூடாது என்பது. அன்றிலிருந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த தவறை செய்தோம். வீட்டின் மாடியில், காலியான அறைகளில், தோட்டத்தில் என எங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் எங்கள் தவறான உறவை தொடர்ந்தோம். ஒவ்வொரு முறையும் இதுதான் கடைசி என்று சொல்லிக்கொள்வோம். ஆனால் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்தது. அது ஒரு போதையாக மாறியிருந்தது. ஒரு தவிர்க்க முடியாத ஈர்ப்பாக மாறியிருந்தது. இந்த இரகசியத்தை நாங்கள் மிகவும் கவனமாக மறைத்து வைத்தோம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்று பார்த்து கொண்டோம். வீட்டில் மற்றவர்கள் இருக்கும்போது மிகவும் இயல்பாக நடந்து கொண்டோம். ஆனால் விதி வேறு விதமாக இருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை காலை என் மனைவி செல்வி கடைக்கு புறப்பட்டாள். என் அப்பா வங்கி வேலை என்று சொல்லி சென்றார். என் மகனை பாட்டியார் அழைத்துச் சென்றிருந்தார். வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும் இருந்தோம். காலை முழுவதும் வீட்டு வேலைகள் செய்தோம். மதியம் சாப்பிட்டோம். பிறகு நாங்கள் குளிக்க முடிவு செய்தோம். குளியலறையில் இருவரும் சேர்ந்து இருந்தோம். மீண்டும் அந்த தவறில் ஈடுபட்டிருந்தோம். திடீரென கதவு திறந்தது. என் இதயம் நின்றது. கதவை திறந்து உள்ளே பார்த்தது என் அப்பாவும் என் மனைவியும். அப்பா வங்கி வேலை இரத்து ஆகி திரும்பி வந்திருந்தார். செல்வியும் கடையில் சில பிரச்சனை காரணமாக விடுமுறை எடுத்து வீடு திரும்பியிருந்தாள். அந்த காட்சியை அவர்கள் பார்த்த அதிர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. செல்வி ஆ என்று அலறினாள். அவள் குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. அப்பா, என்னடா இது, என்னடா இது என்று திகைத்து நின்றார். அவரது முகம் வெளிரியது. அவர் மார்பை பிடித்துக்கொண்டார். அப்பா என்று நான் கத்தினேன். அப்பா தள்ளாடி விழுந்தார். பக்கத்து வீட்டார் செல்வியின் அலறல் கேட்டு ஓடி வந்தனர். அவர்கள் அந்த காட்சியை பார்த்தனர். உறவினர்கள் கூடினார்கள். ஊரே கூடியது. அந்த ரகசியம் வெளிச்சத்திற்கு வந்தது. எங்கள் அவமானம் எல்லோருக்கும் தெரிந்தது. அப்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மாரடைப்பு. அவர் உயிருக்கு போராடினார். செல்வி உடைந்து போனாள். தரையில் விழுந்து அலறி அழுதாள். என்னோட வாழ்க்கையை அழிச்சுட்டீங்க, என்னோட நம்பிக்கையை காட்டிக் கொடுத்துட்டீங்க என்று கத்தினாள். அவளுடைய பெற்றோர் வந்து அவளையும் என் மகனையும் அழைத்துச் சென்றனர். இந்த வீட்டுல இருக்க முடியாது என்று சொன்னார்கள். அம்மா மன உளைச்சலில் துடித்தார். நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன செஞ்சுட்டேன் என்று தன் தலையில் அடித்துக்கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். நாங்கள் தடுத்து காப்பாற்றினோம். நான் என் வேலையை இழந்தேன். என் நிறுவனம் இந்த சம்பவத்தை அறிந்து என்னை பணிநீக்கம் செய்தது. ஊரே எங்களை இழிவுபடுத்தியது. தாயோட மகனா, இது என்ன கொடுமை, இவங்களை சமுதாயத்துல இருந்து ஒதுக்கணும் என்று பேசினார்கள். உறவினர்கள் முகம் காட்ட மறுத்தனர். நண்பர்கள் விலகிச் சென்றனர். நாங்கள் முற்றிலும் தனிமைப்பட்டோம். அப்பா மருத்துவமனையில் இருந்து மீண்டு வந்தபோது அவர் என்னையும் அம்மாவையும் பார்க்க மறுத்தார். இவங்களை இந்த வீட்ல வைக்க முடியாது என்று சொன்னார். அம்மாவும் நானும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றோம். குடும்பம் சின்னாபின்னமானது. இன்று நான் தனியாக வாழ்கிறேன். என் மனைவியும் மகனும் என்னை விட்டு சென்றுவிட்டனர். என் அப்பா என்னை மன்னிக்கவில்லை. என் அம்மா மன நோயாளியாக சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் தவறு என்னை வாட்டுகிறது. ஒவ்வொரு இரவும் நான் அழுகிறேன். என் குடும்பத்தை நான் அழித்துவிட்டேன். என் வாழ்க்கையை நான் சிதைத்துவிட்டேன். உளவியல் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மத குருமார்களை சந்திக்கிறேன். என் தவறுக்கு பரிகாரம் தேடுகிறேன். ஆனால் நான் செய்த தவறை மாற்ற முடியாது. இன்று நான் இந்த கதையை உங்களிடம் சொல்கிறேன். ஒரு எச்சரிக்கையாக, ஒரு பாடமாக. குடும்ப உறவுகள் மிகவும் புனிதமானவை. தாய்-மகன் உறவு, கணவன் மனைவி உறவு போன்றவை நமது சமுதாயத்தின் அடித்தளம். இந்த உறவுகளுக்கு தெளிவான எல்லைகள் உண்டு. நெருக்கம் நல்லது. ஆனால் அது உறவின் தன்மையை மாற்றக்கூடாது.
தாயும் மகனும் நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் எப்போதும் தாயும் மகனும்தான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதும் தார்மீக எல்லைகளை மதிப்பதும் மிக முக்கியம். ஒரு கணம் மனதை இழந்து செய்யும் தவறு வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை தரும். நானும் என் அம்மாவும் செய்த தவறு மன்னிக்க முடியாதது. நாங்கள் எங்கள் குடும்பத்தை, எங்கள் உறவுகளை, எங்கள் மரியாதையை இழந்தோம். நாங்கள் சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிறோம். நாங்கள் தனிமையில் அழுகிறோம். இதுவே உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளின் புனிதத்தை காப்போம். தார்மீக வாழ்க்கையை வாழ்வோம். நமது செயல்களால் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் காப்போம். எந்த உறவும் எல்லையை தாண்டக்கூடாது. தாய் தந்தை, மகன் மகள், சகோதரர்கள், மற்ற உறவினர்கள் அனைவரும் தங்கள் உறவின் புனிதத்தை பாதுகாக்க வேண்டும். என் தவறு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். என் வலி உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இது போன்ற தவறுகளை யாரும் செய்யக்கூடாது. குடும்பம் என்பது மிக அழகானது. அதை காப்போம். குடும்ப உறவுகள் மிக புனிதமானவை. அவற்றை மதிப்போம்.